பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். 2 ராஜாக்கள் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். இரண்டு ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 90 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. ஆகாபுக்கு சமாரியாவிலே எத்தனை குமாரர் இருந்தனர்? எழுபது குமாரர். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. யெகூ சமாரியாவில் இருக்கிற எவர்களுக்கு நிருபங்களை எழுதி அனுப்பினான்? யெஸ்ரயேலின் பிரபுக்களாகிய மூப்பரிடத்துக்கும் ஆகாபுடைய பிள்ளைகளை வளர்க்கிறவர்களிடத்துக்கும். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. உங்கள் டேஸ் உங்களோடு இருக்கிறார்களே என்று யெகூ நிருபம் எழுதினான்? ஆண்டவனுடைய குமாரர்கள். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 4. யெஸ்ரயேலின் பிரபுக்களுக்கும் ஆகாபின் பிள்ளைகளை வளர்க்கிறவர்களுக்கும் எவைகள் இருப்பதாக யெகூ கூறினான்? இரதங்கள், குதிரைகள், அரணான பட்டணம் மற்றும் ஆயுதங்கள். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 5. ஆகாபுடைய குமாரரில் எப்படிப்பட்டவனை ராஜாவாக்கும்படி யெகூ நிருபத்தில் கூறினான்? உத்தமமும் செம்மையுமாய் இருக்கிறவனை. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 6. எவர்களுக்காக தன்னிடம் யுத்தம் பண்ணும்படி பிரபுக்கள் மற்றும் ஆகாபின் பிள்ளைகளை வளர்க்கிறவர்களுக்கு யெகூ நிருபம் எழுதினான்? ஆகாபுடைய குடும்பத்துக்காக. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 7. யெகூ எழுதிய நிருபத்தை பார்த்து மிகவும் பயந்தவர்கள் யார்? யெஸ்ரயேலின் பிரபுக்களாகிய மூப்பர் மற்றும் ஆகாபுடைய பிள்ளைகளை வளர்க்கிறவர்கள். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் மற்றும் 4ஆம் வசனங்கள். கேள்வி எண் 8. 2 ராஜாக்கள் அவனுக்கு முன்பாக நிற்கவில்லையே என்று கூறியவர்கள் யார்? யெஸ்ரயேலின் பிரபுக்களாகிய மூப்பர் மற்றும் ஆகாபுடைய பிள்ளைகளை வளர்க்கிறவர்கள். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள் வரை. கேள்வி எண் 9. 2 ராஜாக்கள் எவனுக்கு முன்பாக நிற்கவில்லை? யெகூவிற்கு முன்பாக. அந்த 2 ராஜாக்கள் யோராம் மற்றும் அகசியா. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 10. நாங்கள் டேஸ் நிற்போம் என்று யெஸ்ரயேலின் பிரபுக்கள் மற்றும் ஆகாபின் பிள்ளைகளை வளர்க்கிறவர்கள் கூறினர்? நாங்கள் எப்படி நிற்போம் என்று. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 11. நாங்கள் உமது அடியார்கள், நீர் எங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்வோம் என்று யெகூவுக்கு சொல்லி அனுப்பியவர்கள் யார்? அரமனை விசாரிப்புக்காரன், நகர விசாரிப்புக்காரன், மூப்பர் மற்றும் பிள்ளைகளின் விசாரிப்புக்காரர். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 12. நாங்கள் டேஸ் ராஜாவாக்குவதில்லை என்று யெஸ்ரயேலின் மூப்பர் மற்றும் விசாரிப்புக்காரர்கள் யெகூவுக்கு சொல்லி அனுப்பினர்.
ஒருவரையும் ராஜாவாக்குவதில்லை என்று. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 13. எதைச் செய்யும் என்று யெஸ்ரயேலின் மூப்பர் மற்றும் விசாரிப்புக்காரர்கள் யெகூவுக்கு சொல்லி அனுப்பினர்? உமது பார்வைக்கு சம்மதியானதைச் செய்யும் என்று. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 14. யெஸ்ரயேலின் மூப்பர் மற்றும் விசாரிப்புக்காரர்களுக்கு யெகூ எத்தனை நிருபம் அனுப்பினான்? இரண்டு நிருபம் அனுப்பினான். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 15. நாளை இந்நேரத்தில் டேஸுக்கு என்னிடத்தில் வாருங்கள் என்று மூப்பர் மற்றும் விசாரிப்புக்காரருக்கு யெகூ நிருபம் எழுதினான். யெஸ்ரயேலுக்கு வாருங்கள் என்று. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 16. யெஸ்ரயேலின் மூப்பர் மற்றும் விசாரிப்புக்காரர்கள் யெகூவுக்கு நிருபம் அனுப்பினர். சரியா தவறா என கூறுக. தவறு. அவர்கள் நிருபம் அனுப்பவில்லை, சொல்லி அனுப்பினர். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 17. ஆகாபின் 70 குமாரரும் எவர்களோடு இருந்தனர்? தங்களை வளர்க்கிற பட்டணத்தின் பெரிய மனுஷரோடு. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 18. யெஸ்ரயேலின் மூப்பர் மற்றும் விசாரிப்புக்காரர்கள் யெகூவுக்கு கூடைகளில் வைத்து எதை அனுப்பினர்? ஆகாபுடைய 70 குமாரர்களின் தலைகளை. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 19. தங்களை வளர்த்தவர்களாலேயே கொல்லப்பட்டவர்கள் யார்? ஆகாபுடைய 70 குமாரர். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்கள். கேள்வி எண் 20. ராஜகுமாரரின் தலைகளை கொண்டு வந்தார்கள். யார் யாரிடம் கூறியது? யெஸ்ரயேலின் மூப்பர் மற்றும் விசாரிப்புக்காரரால் அனுப்பப்பட்ட ஆள் யெகூவிடம். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 21. ஆகாபுடைய 70 குமாரரின் தலைகள் எத்தனை குவியலாக குவித்து வைக்கப்பட்டது? இரண்டு குவியலாக. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 22. டேஸ் மற்றும் டேஸ் வாசலில் ஆகாபுடைய 70 குமாரரின் தலைகள் 2 குவியலாக குவித்து வைக்கப்பட்டது. விடியற்காலம் மட்டும் ஒளிமுக வாசலில். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 23. நீங்கள் நீதிமான்கள் அல்லவா? யார் யாரிடம் கேட்டது? யெகூ சகல ஜனங்களிடம். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 24. யெகூ யாருக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி அவனை கொன்று போட்டான்? யெகூவின் ஆண்டவனாகிய யோராமோடு கட்டுப்பாடு பண்ணி அவனை கொன்று போட்டான். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 25. இவர்கள் டேஸும் கொன்றவன் யார் என்று யெகூ சகல ஜனங்களிடம் கேட்டான்.
இவர்கள் எல்லாரையும் கொன்றவன் யார் என்று. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. ஆகாபின் குடும்பத்தாருக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசி யார்? எலியா. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 27. கர்த்தர் ஆகாபின் குடும்பத்தாருக்கு விரோதமாக சொன்ன டேஸில் ஒன்றும் டேஸிலே விழவில்லை. கர்த்தருடைய வார்த்தைகளில் ஒன்றும் தரையிலே விழவில்லை. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 28. ஆகாபின் குடும்பத்தாரில் யெகூ எவர்களையெல்லாம் கொன்று போட்டான்? ஆகாபின் குடும்பத்தில் மீதியானவரை, ஆகாபின் மந்திரி மற்றும் அவனுடைய ஆசாரியர்களை, ஆகாபை சேர்ந்த மனுஷர்களை. 2 ராஜாக்கள் 10:11. கேள்வி எண் 29. யெகூ அகசியாவின் சகோதரரை எந்த இடத்திலே கண்டான்? ஆட்டுமயிர் கத்தரிக்கிற மேய்ப்பரின் ஊர் இருக்கும் இடத்தில். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13 வசனங்கள். கேள்வி எண் 30. டேஸுக்கு போகிற வழியிலே அகசியாவின் சகோதரரை யெகூ கண்டான். சமாரியாவுக்கு போகிற வழியிலே. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 31. நீங்கள் யார்? யார் யாரிடம் கேட்டது? யெகூ அகசியாவின் சகோதரரிடம். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 32. அகசியாவின் சகோதரர்கள் எவர்களை வினவுகிறதற்கு சென்றனர்? ராஜாவின் பிள்ளைகளையும் ராஜஸ்திரீயின் பிள்ளைகளையும். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 33. சமாரியாவுக்கு போகிற வழியில் யெகூ அகசியாவின் சகோதரர்களில் எத்தனை பேரை கண்டான்? நாற்பத்திரண்டு பேரை. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 34. இவர்களை உயிரோடே பிடியுங்கள் என்று யெகூ கூறினான். இதில் இவர்கள் யார்? அகசியாவின் சகோதரரில் 42 பேர். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்கள். கேள்வி எண் 35. அகசியாவின் 42 சகோதரர்கள் எங்கே வெட்டி போடப்பட்டனர்? ஆட்டுமயிர் கத்தரிக்கிற துறவண்டையில். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 36. யெகூ ஆட்டுமயிர் கத்தரிக்கிற துறவை விட்டு புறப்பட்ட போது அவனுக்கு எதிர்ப்பட்டது யார்? யோனதாப். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 37. யோனதாப் யாருடைய குமாரன்?
ரேகாபின் குமாரன். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 38. யெகூவின் இருதயம் யாருடைய இருதயத்தோடே செம்மையாயிருந்தது? யோனதாபின் இருதயத்தோடே. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 39. யோனதாபை சந்தித்து உபசரித்தது யார்? யெகூ. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 40. உன் இருதயமும் செம்மையாயிருக்கிறதா? யார் யாரிடம் கேட்டது? யெகூ யோனதாபிடம். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 41. உன் இருதயமும் செம்மையாயிருக்கிறதா என்று யெகூ கேட்ட கேள்விக்கு யோனதாப் சொன்ன பதில் என்ன? அப்படியே இருக்கிறது. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 42. டேஸ் தா என்று யெகூ யோனதாபிடம் கேட்டான். உன் கையை தா என்று. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 43. யெகூ யோனதாபை எதின்மேல் ஏற்றினான்? தன் ரதத்தின் மேல். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 44. தன்னோடே கூட வந்து எதை பார்க்கும்படி யெகூ யோனதாபிடம் கூறினான்? கர்த்தருக்காக தனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 45. யெகூ சமாரியாவில் ஆகாபுக்கு டேஸ் யாவரையும் டேஸ் தீருமளவும் சங்காரம் செய்தான்? மீதியான யாவரையும் அழித்து தீருமளவும். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 46. ஆகாப் பாகாலை சேவித்தது டேஸ், யெகூ அவனை சேவிப்பது டேஸ் என்று யெகூ ஜனங்களிடம் கூறினான்? கொஞ்சம் மிகுதி. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 47. எவர்களை அழிக்கும்படி யெகூ தந்திரமான வேலை செய்தான்? பாகாலின் பணிவிடைக்காரரை அழிக்கும்படி. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 48. நான் பாகாலுக்கு டேஸ் பலியிடப் போகிறேன் என்று யெகூ தந்திரமாய்ச் சொன்னான்? பெரிய பலியிடப் போகிறேன் என்று. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி 49. யெகூ எவர்களையெல்லாம் தந்திரமாய் தன்னிடத்தில் அழைப்பித்தான்? பாகாலின் தீர்க்கதரிசிகள், பாகாலின் பணிவிடைக்காரர் மற்றும் பாகாலின் ஆசாரியர்கள். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 50. டேஸ் குறையலாகாது என்று யெகூ கூறினான்?
ஒருவனும் குறையலாகாது என்று. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 51. எங்கே வராதவன் உயிரோடு இருப்பதில்லை என்று யெகூ தந்திரமாய் கூறினான். பாகாலுக்கு பலியிட வராதவன். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 52. பாகாலுக்கு டேஸ் கூறுங்கள் என்று யெகூ சொன்னான். பண்டிகையின் ஆசரிப்பை கூறுங்கள் என்று. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 53. பாகாலுக்கு பண்டிகையின் ஆசரிப்பை கூறுங்கள் என்று யெகூ எந்த தேசமெங்கும் சொல்லி அனுப்பினான்? இஸ்ரவேல் தேசமெங்கும். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 54. பாகாலுக்கு பண்டிகை ஆசரிக்க எவர்கள் எல்லாரும் வந்தார்கள்? பாகாலின் பணிவிடைக்காரர் எல்லாரும். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 55. பாகாலின் கோவில் டேஸ் நிறைந்திருந்தது. நாற்சாரியும் நிறைந்திருந்தது. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 56. எதினால் பாகாலின் கோவில் நாற்சாரியும் நிறைந்திருந்தது? பாகாலின் பணிவிடைக்காரர் பாகாலின் கோவிலுக்குள் பிரவேசித்ததினால். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 57. பாகாலின் பணிவிடைக்காரருக்கு வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு வந்தவன் யார்? வஸ்திரசாலை விசாரிப்புக்காரன். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 58. யெகூ யாரோடு கூட பாகாலின் கோவிலுக்குள் பிரவேசித்தான்? யோனதாபோடு கூட. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 59. எவர்களில் ஒருவரும் பாகாலின் பணிவிடைக்காரரோடு இராதபடி திட்டமாய் பார்க்கும்படி யெகூ கூறினான்? கர்த்தரின் ஊழியக்காரரில் ஒருவரும். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 60. பாகாலின் பணிவிடைக்காரர் எவைகளை செலுத்த பாகாலின் கோவிலுக்குள் உட்பிரவேசித்தனர்? பலிகளையும் சர்வாங்க தகனங்களையும். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 61. பாகாலின் கோவிலுக்கு வெளியே யெகூ எத்தனை பேரை ஆயத்தமாக வைத்திருந்தான்? 80 பேரை. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 62. பாகாலின் கோவிலுக்கு உள்ளே போய் பாகாலின் பணிவிடைக்காரரை வெட்டி போட்டவர்கள் யார்? யெகூவின் சேவகர் மற்றும் சேர்வைக்காரர். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 63. டேஸையும் வெளியே விட வேண்டாம் என்று யெகூ சேவகர் மற்றும் சேர்வைக்காரனிடம் கூறினான். ஒருவரையும் வெளியே விட வேண்டாம் என்று. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 64. பாகாலின் பணிவிடைக்காரரை சேவகரும் சேர்வைக்காரரும் எதால் வெட்டி போட்டனர்? பட்டய கருக்கினால். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 65. சேவகரும் சேர்வைக்காரரும் பாகால் கோவிலை சேர்ந்த டேஸ் எங்கும் சென்றனர்? ஸ்தலம் எங்கும் சென்றனர். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 66. சேவகரும் சேர்வைக்காரரும் பாகால் கோவிலிலிருந்து எதை வெளியே எடுத்து வந்தனர்?
பாகால் கோவில் விக்கிரகங்களை. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 67. பாகால் கோவில் விக்கிரகங்களை சேவகரும் சேர்வைக்காரரும் என்ன செய்தனர்? தீ கொளுத்தினர். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 68. தகர்க்கப்பட்டது எது? பாகாலின் சிலை. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 69. யெகூவின் சேவகர் மற்றும் சேர்வைக்காரரால் இடிக்கப்பட்டது எது? பாகாலின் கோவில். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 70. மலஜலாதி இடமாக்கப்பட்டது எது? பாகாலின் கோவில். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 71. பாகாலை அழித்து போட்டது யார்? யெகூ. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 72. யெகூ பாகாலை டேஸில் இராதபடிக்கு அழித்து போட்டான். இஸ்ரவேலில் இராதபடிக்கு. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 73. யெகூ யாருடைய பாவங்களை விட்டு விலகவில்லை? நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை விட்டு. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 74. பொற்கன்றுக்குட்டிகளால் இஸ்ரவேலை பாவஞ்செய்ய பண்ணியது யார்? யெரொபெயாம். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 75. யெரொபெயாம் டேஸிலும் டேஸிலும் பொற்கன்றுக்குட்டிகளை வைத்தான். பெத்தேலிலும் தானிலும். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 76. யெகூவின் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் எத்தனை தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்று கர்த்தர் கூறினார்? 4 தலைமுறை. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 77. யெகூ கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை டேஸ் செய்தான். நன்றாய் செய்தான். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 78. டேஸில் இருந்தபடியெல்லாம் யெகூ ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தான். கர்த்தருடைய இருதயத்தில் இருந்தபடியெல்லாம். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 79. யெகூ எதின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தின்படி. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 80. யெகூவின் பாவத்தினால் கர்த்தர் இஸ்ரவேலை டேஸ் பண்ணினார். குறைந்து போக பண்ணினார். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 81. இஸ்ரவேலின் எல்லைகளிலெல்லாம் இஸ்ரவேலை முறியடித்தது யார்? ஆசகேல். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 82. ஆரோவேர் எதற்கு சமீபமாய் இருந்தது?
அர்னோன் நதிக்கு சமீபமாயிருந்தது. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி எண் 83. அர்னோன் நதி எந்த திசையில் இருந்தது? கிழக்கு. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி எண் 84. கீலேயாத் முழுவதையும் முறியடித்தது யார்? ஆசகேல். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 32 மற்றும் 33 வசனங்கள். கேள்வி எண் 85. கீலேயாத் தேசம் எவர்களுடையது? காத்தியர், ரூபனியர் மற்றும் மனாசேயருடையது. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி எண் 86. காத்தியர், ரூபனியர், மனாசேயர் டேஸிலும் இருந்தனர். கீலேயாத்திலும் பாசானிலும். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி எண் 87. யெகூவை குறித்து இஸ்ரவேலின் நாளாகம புஸ்தகத்தில் எவைகள் எழுதப்பட்டுள்ளன? யெகூவின் மற்ற வர்த்தமானங்கள், அவன் செய்தவை மற்றும் அவனுடைய எல்லா வல்லமை. 2 ராஜாக்கள் 10:34. கேள்வி எண் 88. யெகூ எங்கே அடக்கம் பண்ணப்பட்டான்? சமாரியாவில். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி எண் 89. யெகூவின் ஸ்தானத்தில் ராஜாவானது யார்? யெகூவின் குமாரனாகிய யோவாகாஸ். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி எண் 90. யெகூ சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணின நாட்கள் எவ்வளவு? 28 வருஷம். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.